Hi friends, welcome to my channel AARI Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 1ஓட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டைப் 1 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைப் 2 வந்துட்டு போடுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் எடுத்து 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த 2 லைன்ஸ்க்கும் இடையில இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 inch இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ரெண்டு சைடுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம் இந்த லைனில், ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டயல்ஜி பிராண்டு 753 இதோட ஷேட் நம்பர். நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து பார்த்திங்கன்னா அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 டைப் ஆஃப் நீடில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். ஸோ 2 நீடிலுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ 2 சைடுமே வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக. இப்போ நம்ம இதில் ஒரு நார்மல் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் போட போகிறோம், ஓகேவா? ஸோ ஒரு செயின், அங்கிட்ட ஒரு லாக்கு, அகெயின் செயின், இந்த சைடு ஒரு லாக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடிங் வந்து போட்டுக்க போகிறோம். இந்த ஃப்ளாட் லோடிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரெட்டு வந்து லூஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இதில் வந்துட்டு நம்ம த்ரெட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி போடணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணி தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ முதல்ல வந்து த்ரெட்டு நீங்கள் டைட்டாக போட்டிருக்கீங்கன்னா நடுவில் ஸ்ட்ரிங்கேஜும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில நேரம் நம்ம ஹோல்டு பண்ணி இழுக்கும்போது த்ரெட் வந்து கட் ஆகிடும், நம்ம ரொம்ப டைட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா. ஸோ அதனால் கீழே இருக்கிற அந்த த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் லோடிங் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக வந்துட்டு உங்களால் போட முடியும். சில்க் த்ரெட்டில் போடுறீங்கனாலும் அதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் லூஸ் பண்ணி போட ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? நான் இப்போது என்னால் முடிஞ்சளவு கொஞ்சம் லூஸாக தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கு அந்த ஜரி த்ரெட்டை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது இல்லையா? நான் வந்து லூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லூஸ் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை போட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ நான் எண்ணாட் போட்டுட்டு இன்னொரு டைப் வந்து காமிக்கிறேன். இன்னொரு டைப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இதையே கொஞ்சம் நம்ம ஸ்பேஷியஸாகவும் போடலாம். இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை ட்ரை பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வேரி ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்பேஷியஸாக விட்டுட்டு போடலாம். இதில் வந்து த்ரெட் கவுண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஷியஸாக போடுறீங்கன்னா ஒரு 3 கவுண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடலாம் ஸ்பேஷியஸாக போடும்போது. ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 30 ஷேட் நம்பர். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே செயின் எடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே தள்ளணும், ஓகேவா? உள்ளே தள்ளி இதை லாக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு செயின் போட்டுட்டோம். ஸோ அகைன் ஒரு குட்டி லாக் வந்து பக்கத்துலேயே போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா லூஸ் ஆகிடும். ஸோ அகைன் நம்ம திருப்பி இந்த த்ரெட் எல்லாத்தையும் நல்லா தள்ளணும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவு நல்லா தள்ளிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஹார்ஷாக இழுக்காதீங்க, த்ரெட்டு பிறகு கட் ஆகிடும். சில்க் த்ரெட்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டினா வந்துட்டு த்ரெட் வந்து நமக்கு கட் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்துட்டு எப்பயுமே நம்ம ஹோல்டு பண்ணி ஒரு செயின் போட்ட பிறகு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. ஸோ அந்த லாக் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த குட்டி லாக் வந்து நம்ம போடுறோம். ஸோ நான் போடுறது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக போடுங்க. ரொம்ப வந்து கீழே த்ரெட்டை ரொம்ப டைட்டாக ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா போடுறதுக்கு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே தள்ளும்போது அந்த ஹூக் வந்து அந்த சைடு திரும்பி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தள்ளினீங்கன்னா தான் உங்களுக்கு தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா அந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த கிளாத்தோட பிடிச்சி இழுக்கும்.
அதனால் ஹூக்கு டைரக்ஷனும் ரொம்ப முக்கியம் இப்படி தள்ளும்போது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம எண்ட் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெறும் த்ரெட் மட்டும் வச்சும் இந்த ஸ்டிச்சை வந்து போடலாம், இல்லைனா நீங்கள் பீட் யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ பீட் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் பீட் யூஸ் பண்ணி போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்டிச்சு மேலே பீட்ஸ் வர மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பேஷியஸாக போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். சேம் அந்த சில்க் த்ரெட்லேயே நான் வந்துட்டு லாக் பண்ணுறேன். இப்போது நான் 3 கவுண்ட்டாக வந்துட்டு நான் லாக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி அகைன் இதுக்குமே வந்து பக்கத்தில் ஒரு செயின் வந்து போட்டுக்கலாம், ஒரு லாக் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடுவில் பீட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லாக் தேவையில்லை, நம்ம நடுவில் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட இந்த நம்பர் 4 பீட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்கள் இதோட குட்டி பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நடுவில் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் என்ன மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்பேஸுக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், கத்தானா யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பேஸ்க்கு எத்தனை பீட்ஸ் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது 3 கவுண்ட்டாக வந்துட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு நடுவில் வர்ற கேப்புக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்லைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், பார்டர் ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் மேலேயே நம்ம வந்துட்டு எப்படி பீட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சு மேலேயே வந்துட்டு பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து பீடை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த லாக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 மெத்தடில் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போயும் கரெக்டாக அந்த 3 ஸ்டிச்சஸாக தான் நான் வந்துட்டு லாக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு பீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சு மேலே அந்த பீடு இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் சென்டரில் வந்துட்டு பீட் கொடுத்துருந்தோம். இப்போது அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் மேலேயே அந்த பீடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நான் லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றையும் 3 பீட்ஸ் நான் வந்துட்டு கொடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வந்து சூட் ஆகுதோ, என்ன மாதிரி பிடிக்குதோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அது வந்து அவங்கவுங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் கொடுக்க வேணாம், வேறு ஏதாவது ஸ்டோன்ஸு ஸ்டிக் பண்ண தோணுச்சுன்னா ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு மெட்டீரியல்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த சென்டரில் உள்ள கேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இதை சுற்றி வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுக்கணும், அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் 2 சைடுமே அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு செயின் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறீங்க, நெக்லைன்ஸில் போடுறீங்க அப்படின்னா சைடில் வந்து நீங்கள் ஸ்டோன் செயினோ இல்லைன்னா வந்துட்டு சுகர் பீட்ஸ் லைனோ கொடுத்துக்கலாம். நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் இதுக்கு இந்த டூம் ஷேப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது எதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணேன். ஆக்சுவலி நடுவில் வந்துட்டு பெண்டன்ட் வரும். இந்த டூம் ஷேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் அதை ட்ரை பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஷேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ளாட் லோடிங் தான் இந்த ஷேப்க்கு வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் ஸ்பேஷியஸாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை நெருக்கமாகவும் கொடுத்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் நான் உங்களுக்கு நெருக்கமாக தான் கொடுத்து காமிக்க போகிறேன். நம்ம நார்மல் ஃப்ளாட் லோடிங் இருக்கு இல்லையா, ஸோ அதே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் நல்லா லூஸாக ஹேண்டில் பண்ணி போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு அந்த இழுத்து லாக் பண்ணும்போது த்ரெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நடுவுலையும் ஷ்ரிங்கேஜ் வரும்,
அதே சமயம் நம்ம வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணி நம்ம நாட் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணி போடுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கம்மி, வெளியே இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதிகம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சை வந்து போடணும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக கொண்டு போகணும், வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக போட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரியே போடுறப்ப தான் வந்துட்டு இந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியும். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு இந்த ஃபில் பண்ணுறது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு ஹாஃபை முடிச்சுட்டு அடுத்து அந்த சைடு ஹாஃப் வந்து நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பர்ஃபெக்ட் ஷேப் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேம் ஒரே இடத்துலையே வந்துட்டு 2-3 தடவை பஞ்ச் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த டூமோட அந்த ஷார்ப் எட்ஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-3 தடவை அதே இடத்துல பஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேப்லாம் வரும்போது நம்ம கரெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக போட்டோன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருக்குது. நம்ம அடிக்கடி ஏதாவது டிசைன்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோன்னா தான் அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் நமக்கு வரும். இது வரைக்கும் நான் ஆரி கிளாஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங்காக தான் கொடுத்துருப்பேன். இந்த ஸ்டிச்சு முடித்தா அடுத்து இந்த ஸ்டிச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்துட்டு சிலபஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லா ஸ்டிச்சும் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி ரெகுலர் பேசிஸில் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்துட்டு அதுவும் முக்கியமாக த்ரெட் ஒர்க் வந்து ஈஸியாக வந்துடும். எல்லோரும் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுற ஒர்க்கு கூட ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. த்ரெட் ஒர்க்கில் தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. நம்ம இப்போ சுற்றி வந்து செயின் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போது வந்துட்டு நான் அதே ஜரி த்ரெட் வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் பண்ணுறேன். ஸோ நான் த்ரெட்டை நல்லா உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் இப்படி விரல்கிட்ட நல்லா ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைனில் போடுறோம்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண அவசியம் இருக்காது. பட் ஆனால் இந்த ஷேப்லலாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இழுத்துட்டு இப்படி விரல்கிட்ட வந்துட்டு ஒருக்க ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு எந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணி கற்றுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், ஸோ எப்படிலாம் போட்டால் ஈஸியாக போட முடியும், அந்த மாதிரி பிகினருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிச் இப்படி தான் வருமா, இந்த மாதிரி போட்டால் ஸ்ட்ரிங்கேஜ் வருமா, ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நமக்கு மட்டும்தான் ஸ்ட்ரிங்கேஜ் வருதா, இல்லை இந்த எப்படி யூஸ் பண்ணால் ஷ்ரிங்கேஜ் வராமல் அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பிகினருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி போட்டால் ஈஸியாக அந்த ஸ்டிச்சை போடலாம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் வந்து நான் என்னோடய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னா நான் ஊடால சொல்லியிருக்கிற நிறைய ட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமலே போயிடலாம். அதனால் வீடியோவை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் அது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம் அவசியம் இல்லை. ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது இந்த சென்டர்கிட்ட வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ சென்டர்கிட்ட வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த சென்டரை வந்து ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து போடணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்க நீட் ஃபினிஷிங் வந்துட்டு வரும். ஸோ 2 சைடுமே உங்களுக்கு வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் இப்போ சென்டரில் லாக் பண்ணுறேன் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 2மே ஒரே மாதிரி கிடைக்கும். 2 சைடுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி கிடைக்கும். இல்லாட்டினா வந்துட்டு இந்த சைடு பாதி பிரித்தோம்னா அது வந்துட்டு பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கணும் நம்ம வந்துட்டு. அதனால தான் டிசைன் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்.
நிறைய டிசைன்ஸில் ஒவ்வொரு ஸ்டிச்சையுமே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த ஸ்டிச்சு. நடுவில் நீங்கள் பீட்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பாய்.